Giriga's summer sale. Buy any AC and get free 2 nights, 3 days holiday package. முன்னாள் முதல்வர் மு.க. ஸ்டாலினை அவரது இல்லத்திற்கே சென்று சந்தித்து முதல்வர் விஜய் வாழ்த்து பெற்றுள்ளார். தலைமைச் செயலகத்திலிருந்து கான்வாயில் புறப்பட்ட முதல்வர் விஜய் சென்னை ஆழ்வார்பேட்டையில் உள்ள மு.க. ஸ்டாலின் இல்லத்திற்கு சென்றார். வீட்டின் வாசலுக்கே வந்து எதிர்க்கட்சித் தலைவர் உதயநிதி ஸ்டாலின் முதல்வர் விஜயை ஆரத்தழுவி வரவேற்றார். தொடர்ந்து முன்னாள் முதல்வர் மு.க. ஸ்டாலினும் முதல்வர் விஜயை ஆரத்தழுவி வரவேற்று கையை பிடித்து உள்ளே அழைத்துச் சென்றார். மு.க. ஸ்டாலினுக்கு பூங்கொத்து கொடுத்து பொன்னாடை அணிவித்து மரியாதை செய்தார் முதல்வர் விஜய். பதிலுக்கு மு.க. ஸ்டாலினும் முதல்வர் விஜய்க்கு பொன்னாடை போர்த்தி வாழ்த்து கூறினார். தொடர்ந்து எதிர்க்கட்சித் தலைவர் உதயநிதி ஸ்டாலின் காலத்தின் நிறம் கருப்பு சிவப்பு என்ற புத்தகத்தை முதல்வர் விஜய்க்கு பரிசாக வழங்கினார். தொடர்ந்து உதயநிதியின் அருகே அமர்ந்த முதல்வர் விஜய் மு.க. ஸ்டாலினோடு சிறிது நேரம் பேசினார். பின்னர் முதல்வர் விஜயை வாசல் வரை சென்று உதயநிதி ஸ்டாலின் வழியனுப்பி வைத்தார். அரசியல் நாகரிகத்துடன் முதல்வர் விஜய் தன்னை சந்தித்து வாழ்த்து பெற்றதாக முன்னாள் முதல்வர் மு.க. ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். முதல்வர் விஜயுடனான சந்திப்பு தொடர்பான புகைப்படங்களை அவர் சமூக வலைதளத்தில் பதிவிட்டுள்ளார். முதல்வர் விஜய்க்கு தனது அன்பு நிறைந்த வாழ்த்துக்களையும் ஆலோசனைகளையும் வழங்கியதாக மு.க. ஸ்டாலின் குறிப்பிட்டுள்ளார். தமிழ்நாடு முதல்வர் விஜய் மதிமுக பொதுச் செயலர் வைகோவை அவரது இல்லத்தில் சந்தித்து வாழ்த்து பெற்றார். சென்னை அண்ணாநகரில் உள்ள வைகோ வீட்டுக்கு சென்றபோது வாசலில் நின்று மதிமுக எம்பி துரை வைகோ பொன்னாடை அணிவித்து வரவேற்று அழைத்து சென்றார். விஜயை கட்டியணைத்து வரவேற்ற வைகோ தனது குடும்ப உறுப்பினர்கள், கட்சி நிர்வாகிகளை விஜய்க்கு அறிமுகம் செய்து வைத்தார். முதல்வராக பதவியேற்றதற்கு வைகோ விஜய்க்கு வாழ்த்து தெரிவித்தார். சந்திப்புக்கு பிறகு வீட்டின் முன் திரண்டிருந்த தொண்டர்களை பார்த்து இருவரும் கையசைத்து மகிழ்ச்சியை வெளிப்படுத்தினர். தொடர்ந்து கார் வரை சென்று விஜயை ஆரத்தழுவி வைகோ வழி அனுப்பி வைத்தார். தமிழ்நாட்டு அரசியலில் வெறுப்பு அரசியல் இனிமேல் இருக்கக்கூடாது. ஒரு நாகரீக அரசியல் தழைக்க வேண்டும். ஆரோக்கியமான அரசியல் ஊக்குவிக்கப்பட வேண்டும் என்பதற்கான சமிக்ஞைதான் நீங்கள் இப்படி என் போன்றோரின் இல்லத்திற்கே வந்து வாழ்த்து தந்து வாழ்த்தை பெறுவது உங்களுடைய பண்பாட்டை எடுத்துக்காட்டுகிறது. தமிழக முதல்வர் விஜய்க்கு வைகோ வீட்டின் பணிப்பெண்கள் திருஷ்டி கழித்த காட்சிகள் இணையத்தை ஆக்கிரமித்துள்ளன. மதிமுக பொதுச் செயலர் வைகோவின் வீட்டுக்கு சென்ற முதல்வர் விஜய் அவரிடம் வாழ்த்து பெற்றார். அப்போது வைகோவின் இல்லத்தில் இருந்த பணிப்பெண்கள் விஜய்க்கு திருஷ்டி கழித்த நிலையில் அவரும் பதிலுக்கு திருஷ்டி கழித்தார். அப்போது தங்கள் வீட்டின் பணிப்பெண்கள் அனைவரும் விசில் சின்னத்துக்கு வாக்களித்தவர்கள் என கூறி துரை வைகோ அறிமுகம் செய்து வைத்தார். பின்னர் விஜயுடன் அவர்கள் புகைப்படம் எடுத்துக் கொண்டனர். ஸ்டாலின் வைகோவை தொடர்ந்து பாமக தலைவர் அன்புமணி ராமதாசிடம் முதல்வர் விஜய் நேரில் சென்று வாழ்த்து பெற்றார். சென்னை நீலாங்கரை இல்லத்தில் தன்னை சந்திக்க வந்த விஜயை அன்புமணியும் அவரது மனைவி சௌமியாவும் வாசல் வரை சென்று வரவேற்றனர். அதன் பின்னர் அன்புமணிக்கு பொன்னாடை போர்த்தி மலர்கொத்து கொடுத்த விஜய்க்கு அன்புமணி வாழ்த்து தெரிவித்தார். அதேபோல் தனது குடும்பத்தினரையும் முதல்வர் விஜய்க்கு அவர் அறிமுகப்படுத்தினார். தமிழ்நாடு முதல்வர் விஜய் நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமானை அவரது வீட்டில் சந்தித்து வாழ்த்து பெற்றார். சீமான் வாசல் வரை வந்து விஜயை கட்டியணைத்து வரவேற்று அழைத்துச் சென்றார். விஜய் பொன்னாடையும் பூங்குத்தும் அளிக்க சீமான் புத்தகமும் பழக்கூடையையும் பரிசாக வழங்கினார். முதல்வராக பொறுப்பேற்றதற்கு வாழ்த்து தெரிவித்த சீமான் தனது கட்சி நிர்வாகிகளை அறிமுகப்படுத்தினார். பின்னர் கார் வரை சென்று வழி அனுப்பினார். Giriga's summer sale. Buy any AC and get free 2 nights, 3 days holiday package.